அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பிப்ரவரி 22ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு கேள்விகள் அண்ட் பதில்கள் வடிவில் பார்க்கலாம். ஏஐ உச்சி மாநாடு பற்றின வீடியோ இன்னும் நம்ம அப்லோட் பண்ணலை. ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம சேனலில் வரும். இப்போ வீடியோ பார்க்கலாம். கேள்வி நம்பர் 1, மின்னணு சாதன ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் 4 ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் ஏ 5வது இடம், பி 3வது இடம், சி 2வது இடம், டி 1வது இடம்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி தாங்க கரெக்டு, 3வது இடம்ங்க. இது எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, சமீபத்தில் காரில் கார் தயாரிப்புக்கு சிப் தயாரிப்பாங்க இல்லையா, ஸோ அது பற்றின ஒரு மீட்டிங் நடந்தது. அதில் சொல்லப்பட்ட விஷயம்தான் இது. கேள்வி நம்பர் 2, கோவா கடல்சார் உச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஹைதராபாத், ஆப்ஷன் பி பனாஜி, ஆப்ஷன் சி ராஞ்சி, ஆப்ஷன் டி சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாநாடு நடைபெற்ற இடம் சரியான விடை ஆப்ஷன் பி பனாஜியில் நடந்ததுங்க. கேள்வி நம்பர் 3, கோவா கடல்சார் உச்சி மாநாடு 2026 நடைபெற்ற நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 21 பிப்ரவரி 2026, ஆப்ஷன் பி 21 பிப்ரவரி 2025, ஆப்ஷன் சி 22 பிப்ரவரி 2026, ஆப்ஷன் டி 20 பிப்ரவரி 2026ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியான விடை ஆப்ஷன் ஏ தாங்க கரெக்டு, 21 பிப்ரவரி 2026. கேள்வி நம்பர் 4, கோவா கடற்சார் உச்சி மாநாடு 2026 நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எதிரி நாடுகளை தாக்குதல், ஆப்ஷன் பி எதிரி நாடுகளுடன் எல்லை பகிர்வு, ஆப்ஷன் சி இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் கருத்தொற்றுமை, ஆப்ஷன் டி அமெரிக்காவுடனான கடல்சார் வணிகம். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சரியான விடை ஆப்ஷன் சி தாங்க கரெக்டு, இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் கருத்தொற்றுமை. அதுதான் கரெக்டான ஆன்சர். கேள்வி நம்பர் 5, திடக்கழிவு மேலாண்மைக்கான விதிகள் இந்தியாவில் அமலுக்கு வரும் நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மார்ச் 1, 2026, ஏப்ரல் 1, 2026, மே 1, 2026, ஜூன் 2, 2026. ஸோ 4 ஆப்ஷன் இருக்கா. இதில் சரியான விடை ஏப்ரல் 1, 2026. இது எங்கேருந்து எடுக்கப்படுதுன்னா, இப்போ சமீபத்தில் உச்சநீதிமன்றம் தான் அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, வாழ்வதற்கான உரிமை அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த உரிமையில் ஒரு சுகாதாரமான சுற்றுச்சூழலில் வாழ்றது கூட வாழ்வதற்கான உரிமையில் அடங்கும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் பற்றிய கல்வி இருக்கு இல்லையா, சுற்றுச்சூழல் பற்றிய விஷயங்கள், அதை பற்றின போதுமான தகவல்கள் பாடப்புத்தகத்தில் இடம்பெறணும், அதை அரசு உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. கேள்வி நம்பர் 6, கல்லீரல் ஊட்டச்சத்து குறித்த மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கோவை, ஆப்ஷன் பி திருநெல்வேலி, ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி விழுப்புரம். ஸோ இதில் சரியான விடை அப்படின்னா ஆப்ஷன் ஏ கோவை தான் சரியான விடை. KMCH மருத்துவமனை சார்பில் இந்த மாநாடு நடத்தப்பட்டது. கேள்வி நம்பர் 7, பைக் ஆம்புலன்ஸ் சேவை தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2016, 2018, 2024, 2026. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் சரியான விடை 2016. 2016 மதுரையில் தொடங்கியிருப்பாங்க இந்த சேவை. இந்த கேள்வி எதுக்காக இப்போ எடுத்திருக்கோம் அப்படின்னா, சமீபத்தில் கோவை மாவட்டம் வால்பாறை வனப்பகுதிகளில் 108 பைக் ஆம்புலன்ஸ் சேவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அந்த பகுதியில் 4 சக்கர வாகனங்கள் போய் வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அவசர காலத்தில் தக்க காலத்தில் உதவிகள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பைக் 108 சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. கேள்வி நம்பர் 8, மறவோம் என்ற தலைப்பில் காந்திய கருத்தரங்கு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கோவை, ஆப்ஷன் பி திருநெல்வேலி, ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி மதுரை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி தாங்க, மதுரை தாங்க. மதுரையில் தான் சமீபத்தில் இந்த கருத்தரங்கு நடைபெற்றது. கேள்வி நம்பர் 9, மறவோம் என்ற தலைப்பில் காந்திய கருத்தரங்கு நடைபெற்ற நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 21 பிப்ரவரி 2026, 20 பிப்ரவரி 2025, 22 பிப்ரவரி 2026, 19 பிப்ரவரி 2025. ஸோ இது சரியான விடை 21 பிப்ரவரி 2026 மதுரையில் நடந்திருக்கும். கேள்வி நம்பர் 10, ரணஜன்னி மற்றும் தொண்டை அடைப்பான் நோய்களுக்கான கூட்டு தடுப்பூசி மருந்து கண்டுபிடித்துள்ள நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ரஷ்யா, பி பிரேசில்,
ஆப்ஷன் சி இந்தியா, டி அமெரிக்கா. ஸோ இது சரியான விடை வந்து இந்தியா தாங்க. ரணஜன்னி மற்றும் தொண்டை அடைப்பான் இந்த 2 நோய்க்குமான கூட்டு தடுப்பூசி வந்து இந்தியா தான் இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேள்வியோட இந்த வீடியோ தொகுப்பு முடியுது. இதே மாதிரி வீடியோ தொகுப்புகள் தினமும் வந்துக்கிட்டு இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.